من شيء كل امرئ بما كسب رهين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه رواه البخاري ومسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லோரையும் படைத்து எமக்கு தேவையானதை அளித்து இந்த உலகத்திலே எம்மை பாதுகாத்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் ரஹ்மத்துல் ஆலமீன் சுவர்க்கத்தின் வழிகாட்டி எம் உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டிய மாமனிதர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் இந்த உலகத்திலே எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தியானித்து அவனுடைய சிந்தனையிலே தம் வாழ்வை கழிக்கக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய கண்குளிரக்கூடிய, நாங்கள் மகிழ்ச்சி படக்கூடிய பல விடயங்களை வைத்திருக்கின்றான். அந்த விடயங்களுக்காக நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு அளவு கடந்த அன்பை எங்களுடைய இயல்பிலே அவன் வைத்து படைத்திருக்கின்றான். அப்படியான ஒரு உயர்ந்த படைப்புதான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற துர்ரியா, சந்ததிகள், ஜெனரேஷன். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே விட்டு செல்லக்கூடிய அவனுடைய சந்ததிகள். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய செல்வத்தையும் பொருளாதார செல்வத்தையும், பொருள் செல்வத்தையும் பிள்ளை செல்வத்தையும் இணைத்து சொல்கின்றான். ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இது உலக வாழ்க்கையின் கவர்ச்சி, இந்த உலக வாழ்க்கையின் மகிழ்ச்சி. ஒரு மனிதன் அடையக்கூடிய இரண்டு பிரதான வஸ்துக்களாக இருக்கிறது. இந்த மாலுக்காக, இந்த செல்வத்தை மனிதன் சம்பாதிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றான். இந்த மாலை, இந்த பொருளாதாரத்தை அவன் நேசிக்கின்றான். யாருக்காக பொருளாதாரத்தை ஈட்டுகின்றான்? தன்னுடைய சந்ததிக்காக பொருளாதாரத்தை ஈட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக நாங்கள் பொருள் சேர்க்கின்றோம்? எம் சந்ததிகளுக்காக நாங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றோம்? நானும் என் குடும்பமும் என் சந்ததிகளும் என்னை துயர்ந்தவர்களும்
இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. அதுதான் என்னுடைய உங்களுடைய இந்த உலகத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஹயாத்தன் தய்யிபா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாங்கள் அடைய வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய மகிழ்ச்சியை விட ஆகிரத்துடைய மகிழ்ச்சியை குர்ஆனிலே அதிகமாக சொல்கின்றார். எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விரும்புகின்றானோ, அதே போல ஒரு வாழ்க்கை அவனுக்கு சொர்க்கத்திலே இருக்கிறது. சொர்க்கத்திலே யாரும் தனிமையில் இருப்பதில்லை. இந்த உலகத்திலே யாரின் மூலம் நாங்கள் கண் குளிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அடைய வேண்டும் என்று விரும்பினோமோ, அதே குடும்பம், அதே மனைவிமார்கள், அதே சந்ததிகளுடன் சொர்க்கத்தில் அல்லாஹ் அதே மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, அதே போல சொர்க்கத்திலும் என் மனைவி மக்களுடன் நான் மகிழ்ச்சியாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் மரணம் எம்மை பிரித்துவிடும். அது நாம் மரணிக்கலாம், எம் மனைவிமார்கள் மரணிக்கலாம், எம் பிள்ளைகள் மரணிக்கலாம். உலகத்தின் பிரிவு முந்தும் அல்லது பிந்தும். ஆனால் ஆகிரத்தில் நாங்கள் எல்லோரும் மரணிக்காமல் ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன ஆமனூ வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா ஒரு மோமினுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று தெரியுமா? உலகத்தில ஈமானோட அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்ந்த ஒவ்வொரு மோமினுக்கும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில அவனுடைய சந்ததிய இந்த மோமினோட சேர்த்து வைப்பான். வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான். தன்னுடைய வாப்பாவை விட, தன்னுடைய உம்மாவை விட அந்த துர்ரியத்துகள் சந்ததிகள் அமல்களிலே குறைவாக செய்தாலும், அமல்களை குறைவாக செய்தாலும், அந்த தாய் தகப்பனுடைய உயர்வான ஈமானுடைய பிரதிபலிப்பால் அந்த உம்மாவும் வாப்பாவும் கண்குளிர்வதற்காக அல்லாஹ் அந்த குறைவான நிலையில் இருக்கின்ற அந்த சந்ததிகளையும் அந்த உம்மா வாப்பாவுடைய சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவார். தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த அடியான் தன்னுடைய சந்ததிகள் தன்னை விட தாழ்ந்த சொர்க்கத்திலே இருக்கின்றார்கள் என்று அவன் கவலைப்படாமல் அவன் கண்குளிர வேண்டும். எப்படி உலகத்தில தன்னுடைய மனைவி மக்கள் மூலம் கண்குளிர்ச்சி எதிர்பார்த்தாடோ, சொர்க்கத்திலேயும் ஒரு மோமின் எதிர்பார்ப்பான். அதனால் அவன் கண்குளிர வேண்டும் என்பதற்காக அவனுடைய மோமினுடைய சந்ததிகளை நாங்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தில இருக்கிற மோமினுடைய சொர்க்கத்தோட சேர்த்து வைப்போம். நாளை சொர்க்கத்திலேயும் நல்ல மனிதர்கள் மோமின்கள் தன்னுடைய சந்ததிகளோட சொர்க்கத்தில் இருப்பாங்க. மலக்குமார்கள் துஆ கேட்பாங்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்து அத்னின் அல்லதி வஅத்தஹும். யா அல்லாஹ், இந்த மூமின்களுக்கு நீ வாக்குறுதி அளித்த இந்த ஜன்னாத்து அத்ன் என்கிற சொர்க்கத்தில் இவர்களை நுழைவிப்பாயாக. வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம். யாரெல்லாம் இந்த மூமினுடைய குடும்பத்தில உன்னுடைய தீனை எடுத்து நடந்து உனக்கு வழிபட்டு வாழ்ந்த வாப்பாமார்களாக, மனைவிமார்களாக, பிள்ளைகளாக இருந்தார்களோ அவர்களையும் இந்த ஜன்னாத்து அத்னிலே நுழைவிப்பாயாக.
ஒமன் சலஹ என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்காம ஈமானோட வாழ்ந்தாக்கள். ஒரு வாப்பா உம்மா உலகத்துல அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்க, பிள்ளை அல்லாஹ்வை நிராகரித்து காஃபிராக மௌத்தானால் அவர் நுழைய முடியாது. அது அல்லாஹ்வுடைய பொதுவான கோட்பாடு. சகோதரர்களே, உலகத்துல ஈமானோட வாழ்ந்து அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு உம்மா வாப்பா மனைவி மக்களை அல்லாஹ் ஒரு மூமினோட இணைத்து வைப்பான். அவர்களுக்கு மலக்குமாருடைய பிரார்த்தனை இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே நாங்க நாளை மறுமையில எங்கட சந்ததிகளோட சுவர்க்கத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும்டா எங்களுக்கு உலகத்துல பல கடமைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு மோமினுக்கு பல கடமைப்பாடு இருக்கிறது. அவன் என்ன அடிப்படை உலகத்துல வாழ்ந்தாலும் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, உலகத்துல எல்லாரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மோமினுக்கும் பொறுப்பு இருக்கிறது. வியாபாரிக்கு தன்னுடைய வியாபாரத்தில் பொறுப்பு இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. மனைவியை பத்தி ஒரு கணவனிடத்தில் கேட்கப்படும். ஒரு பிள்ளைகளிடத்தில் உம்மா வாப்பாட ஹக்க நிறைவேற்றினாயா என்று கேட்கப்படும். உலகத்துல எல்லோரும் பொறுப்புதாரிகள். எல்லோரும் தன்னுடைய பொறுப்பை பத்தி அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கணும். இந்த அடிப்படையில ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய சந்ததிகளுக்குள்ள பொறுப்புகள் என்று உலமாக்கள் பல விடயங்களை எழுதியிருக்கிறார். உலகத்துல நாங்க இந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் அல்லாஹு தஆலாவிடத்துல சென்று நாங்க ஈடேற்றம் அடைய முடியாது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மனைவியை தேர்ந்தெடுப்பதிலிருந்து ஒரு கணவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. தன்னை வாப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை பெறக்கூடிய என் மனைவி என்ன குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும், அவளுடைய ஈமானிய தரஜா என்ன, ஹதீஸ் எப்படி சொல்கிறது? ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீன் உள்ள பெண்ணை தெரிவு செய்து வெற்றி அடைவீராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குத்பாவின் ஆரம்பத்தில் சொல்கின்றேன், எங்களுடைய நாளாந்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இருக்கணும், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களின் காரணமாக என் சந்ததிகள் மூலம் என்னை சோதித்து விடாது. என்னுடைய பாவங்கள் மூலமாக, என்னுடைய பாவங்களின் காரணமாக என் சந்ததிகள் மூலம் என்னை சோதித்து விடாதே. இது நாளாந்தம் நாங்க கேட்க வேண்டிய துவா. பிள்ளை தவறு செஞ்சா முதலாவது நாங்க தண்டிக்கிறதுக்கு முன்னால, அந்த பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு முன்னால ஒரு கணம் சிந்திக்கணும், என் பிள்ளை தவறு செய்து விட்டான், இந்த தவறுக்கு காரணமாக நான் என்ன தவறு செஞ்சேன், என்னுடைய மிஸ்டேக் என்ன இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைய கண்டிக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய தவறுகளை பத்தி சிந்திக்கிறல்ல. ஒரு பிள்ளை தவறு செஞ்சா முதலாவது அந்த தாய் தகப்பனுடைய உள்ளத்துல வர வேண்டியது, என்னுடைய பிள்ளை இந்த நிலைக்கு வாரத்துக்கு என்னுடைய பாவத்துடைய பங்களிப்பு என்ன, என்ன ரீசன் இருக்குது, நான் எதை சீர்திருத்த வேண்டும், என்னுடைய எந்த மிஸ்டேக்கால என்னுடைய இந்த பிள்ளை தவறு செஞ்சிருப்பான் என்பதை முதலாவது ஒவ்வொரு பெற்றோரும் தன்னை சீர்திருத்தி விட்டுத்தான் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்காக துஆ. பிள்ளைகளை நாங்க எப்படி வழி நடத்தணும், எந்தெந்த விஷயத்துல நாங்க பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். முதலாவது, பொதுவாக இந்த
காலப்பகுதியில் அதிகமாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிந்து மாணவர்கள் ஒரு 10 வயசை பூர்த்தியாகி மதரசாக்கள்ல ஓதுறதுக்கு, அதே போல மார்க்கத்துல சில விடயங்கள் கட்டாயமாக போதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டம் தான் ஒரு 10 வயசு கட்டம். புகாரியுடைய ரிவாயத்து தான் 7 வயசான உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தொழுகைய ஏவுங்க, படித்து கொடுங்க. 10 வயசானால் 3 வருஷம் ஒரு வாப்பாவும் உம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவணும். 7 வயசிலிருந்து ஏவணும். முரு அவுலாதக்கும், பிள்ளைகளுக்கு தொழும்படி ஏவுகின்ற பொறுப்பு தாய் தந்தையுடையது, உம்மா வாப்பாவுடையது. 7 வயசான தொழுகையை ஏவணும். ஒரு பிள்ளையுடைய சிறு பிராயத்திலிருந்து தௌஹீதில்லா, தௌஹீதுல்லா, அல்லாஹ்வை பத்தி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். தொழுகிறதுக்கு முன்னால யார தொழணும் என்று சொல்லி கொடுக்கணும். இது எங்களுக்கு குர்ஆன் படித்து தருகின்ற பாடம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செஞ்ச முதலாவது புத்திமதி ஏகத்துவ அட்வைஸ். உலகத்துல மகனே, நீ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது, அது மிக பெரும் அநியாயம் என்று தன் மகனுக்கு யா புனைய, என் இரக்கத்துக்குரிய என் அருமை புதல்வனே என்று அன்பாக அழைத்து உபதேசித்ததை குர்ஆன் சொல்லுது. ஒரு புள்ளை எங்கட பேச்ச விளங்குற வயசுக்கு வந்தோடனே நானும் நீங்களும் முதலாவது என்ன செய்யணும் என்கிறத குர்ஆன் படிச்சு தருது. யார் அல்லாஹ்வுடைய குதரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமைய, அல்லாஹ்வுடைய அலமத்தை, அல்லாஹ்வுடைய வலுப்பத்தை பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லி கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை என் பிள்ளைகள் உணர்ந்தால் அல்லாஹ்வுக்கு நான் வழிபட வேண்டும் என்ற உணர்வை அவன் பெற்றுக்கொள்வான். அல்லாஹ்வை பத்தி நாங்க யாரென்று சொல்லி கொடுக்கல. தொழுன்னா பிள்ளை எப்படி தொழுவான், பள்ளிக்கு போனா பள்ளிக்கு போவான். சகோதரர்களே, 7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் பெற்றோருடைய மஸ்ஊலியா, பொறுப்பு, பிள்ளைக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கணும். தொழுகை ஸ்பெஷலா ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத். 3 வருஷமா ஒரு பிள்ளைக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கணும். 10 வயசாகிட்டு 5ஆம் ஆண்டு முடிஞ்சு கிரேட் 5 முடிய போகுது, 10 வயசு பூர்த்தி. ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒதுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். 10 வயதாகியும் நீங்க 3 இயர்ஸ் பிள்ளைக்கு தொழுகையை படிச்சு, தொழுகைக்கு தேவையானதை படிச்சு கொடுத்து பிள்ளைய நீங்க தொழக்கூடிய கம்ப்ளீட் தொழுகை சம்பந்தமான விடயங்களை அறிந்த பிள்ளையாக மாற்றி அல்லாஹ்வுடைய குதரத் வல்லமை, அல்லாஹ்வை மாத்திரம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தௌஹீத், அவனுடைய ஜலாலியத், அவனுடைய ருபூபியத், அவன்தான் ரப்பு என்கிறத நீங்க படிச்சு கொடுத்து உங்களோட பிள்ளை 10 வயசாகியும் தொழாவிட்டால் அவர்களுக்கு அதற்காக அடியுங்கள். அவர்களை அடியுங்கள். மார்க்க முறையாக தண்டிப்பதை கண்டிப்பதை எங்களுக்கு ஷரியத்தாக்கி இருக்கிறது. எனக்கு என் பிள்ளையோட இரக்கம், என் பிள்ளையை நான் தொட்டதும் இல்ல. இது ஒரு மார்க்கம் இல்லாத தகப்பனுடைய வார்த்தை. இந்த உலகத்தின் அருவாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், 10 வயசுல பிள்ளைக்கு தொழாட்டி அடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு தான். எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் ஒழுக்கம் ஒன்றை படிச்சு கொடுக்கறத போல அன்பளிப்பு அந்த வாப்பா அந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டார். கோடான கோடி சொத்துகள் சேர்த்து கொடுப்பதை விட ஒரு நல்ல பிள்ளையாக, ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, நல்ல ஒழுக்கத்தை பிள்ளைக்கு ஒரு வாப்பா சொல்லி கொடுக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை படிச்சு கொடுக்கணும்னா 7 வயசுல தொழுகைக்கு தேவையான எல்லாவற்றையும் படிச்சு கொடுக்கணும்.
குர்ஆன் ஓதுறத படிச்சு கொடுக்கணும், தொழுகோட ஃபர்லு சுன்னத்துகளை படிச்சு கொடுக்கணும், தொழுகைக்கு முன்னால இருக்கின்ற தொழுகையுடைய ஷுரூத்துகள் நிபந்தனைகளை படிச்சு கொடுக்கணும். தொழுகை கூட வேண்டும் என்றால் அவன் எந்த விடயங்கள்ல கவனமாக இருக்கணும். நஜீசாத்துகள், நஜீஸ் என்றா என்ன எங்கட பிள்ளைகளுக்கு தெரியுமா? நஜீஸ் எத்தனை வகைப்படும், எந்த நஜீஸை எப்படி சுத்தம் செய்யணும் பெரியவர்களுக்கு கூட தெரியாது. ஒவ்வொரு வாப்பாவும் தன்னுடைய 7 வயசுல படிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான விடயம். நஜீஸ பத்தி தெரியாட்டி அவருடைய ஒலு கூடாது, அவருடைய குளிப்பு கூடாது, அவருடைய தொழுக கூடாது. எந்த அமலுக்கு ஒலு தஹாரா சுத்த முக்கியமோ எந்த அமலும் கூடாது. இது முக்கியமான விஷயம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை ஹாஃபில் ஆக்குங்கோ, ஆலிம் ஆக்குங்கோ, தாய் ஆக்குங்கோ. இந்த உலகத்துல உலக பற்றற்ற நிலையில தீனோட வாழவைங்க. மார்க்கத்துக்காக பிள்ளைகள் அப்படி அர்ப்பணிங்க என்ற கருப்பொருளை நான் சொல்ல வரல. என்ன துறையில நாங்க பிள்ளைகள் அனுப்பினாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு முதலாவது உசூலுத்தீன், தீனுடைய பேசிக்க படிச்சு கொடுக்கறதுல நாங்க கவனமாக இருக்கணும். சமூகத்துல நிறைய மாணவர்களோட நாங்க புழங்குகின்றோம். வயசுக்கு வந்த மாணவர்கள் எங்களுடைய சந்ததிகளுடைய மார்க்கத்துடைய உசூல் பேசிக் லெவல்ல உள்ள குறைபாடுகளை நினைக்கும் போது பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்துல தப்ப மாட்டார்களா என்ற பயம் இருக்கிறது. சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிள்ளைக்கு நஜீஸண்டா என்னன்னு படிச்சு கொடுக்க வாப்பாக்கு தெரியணும். ஒரு வாப்பா ஒரு 50 வயசு இருக்கும். என்னுடைய கண்ணால கண்ட சில விஷயங்களை சொல்றேன். அவருடைய பள்ளிக்கு போறது, ஒரு தொழக்கூடிய நல்ல மனுஷன், பள்ளிக்கு போறதுக்கு வெளியிறங்கினாரு. அவரை மோட்டார் சைக்கிள்ல சீட்ல காகம் எச்சம் போட்டு இருந்துச்சு, நஜீஸ். அவர் என்ன செஞ்சாருண்டா, அதை அப்படியே துரைச்சிட்டு ஒரு ஈர துணியால எல்லா இடத்தையும் மேலால துரைச்சு விட்டாரு. இது சுத்தமாகுமா? ஒரு நஜீஸ, பொதுவான ஒரு மலம், காகத்துடைய மலத்தை அல்லது மனிதனுடைய மலத்தை, ஒரு பிரானுடைய மலத்தை சுத்தம் செய்யணும்டா இஸ்லாம் சொல்லித்தார முறை என்ன? இவர் அப்படி ஈரசீலையால துரைச்சிட்டு அவர் உடுப்போட ஏறி இருந்துட்டு பள்ளிக்கு போறாரு. இதுல ஹுக்கும் என்ன? நஜீஸான முத்தநஜீஸான உடுப்போட தொழுக கூடாது. தெளிவான விஷயம். தொழும்போது உடல், தொழும்போது உடை, தொழுகின்ற இடம் நஜீஸ விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கணும். இப்ப இந்த நஜீஸ சுத்தம் செய்யற முறையை நாங்க எப்படி எங்களோட பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தோம். அப்ப நான் அவருக்கு உடனே சொன்னேன், நண்பரே இப்படி செய்யறல்ல, முதலாவது நாங்க அந்த 5 நஜீஸ நீக்கணும். இரண்டாவது அந்த நஜீஸுடைய அசராத்துகள், அதனுடைய நிறம், அதனுடைய மனம், அதனுடைய சுவை போகக்கூடிய அளவுக்கு அதை தண்ணி ஊத்தி கழுவணும். அதுக்கு பின்னால நீங்க ஏறி இருந்துட்டு போங்க. சீலையால துரைச்சுட்டா பள்ளி வாசல்கள்ல நடக்குது. பள்ளி வாசல்கள்ல காகம் எச்சம் போடுது, சிறுபிள்ளைகள் சிறுநீர் கழிக்கிறாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்துல அந்த பேசிக் ஃபிக்ஹ் இல்ல. 50-60 வகுத்தாகிற வயசா போகிட்டு இதுகளை கண்காணிச்சு தான் பள்ளி வாசல நாங்க பிள்ளைகளை நாங்க பணியாளர்களை கூட எடுக்கணும். நான் பள்ளிவாசலோட கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு மேலாக இமாமாக இருக்கின்றேன். ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல்ல, மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல்ல, முதல் சஃப்ல மிம்பருக்கு முன்னால 3வது மாடியில் இருந்து காக மிச்சம் போட்டுட்டு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பணியால் அதை என்ன செய்யறாருன்னா, டக்குன ஒரு டிஷ்யூவால துரைச்சிட்டு மப்பரை நலைச்சிட்டு வந்து எல்லா இடத்தையும் அப்படியே மப்பண்ணி விடுறாரு. ஒரே இடத்தில் இருந்த நஜீஸ் அது கழுவப்படாமல் முழு சஃப்லையும், முதல் சஃப்ல ஒரு லுஹாவுடைய நேரத்தில் லுஹா தொழுது கொண்டிருக்கிறேன், இந்த நிகழ்வு நடக்குது. இப்ப லுஹர் தொழுகைக்கு வந்து முதல் சஃப்ல தொழக்கூடியவர்களுடைய நிலை என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய வேலையை, வியாபாரத்தை, கடையை விட்டுட்டு அல்லாஹு அக்பர் என்ற சத்தத்தை கேட்டு பள்ளிவாசலுக்கு விரைஞ்சு வந்து முதல் சஃப்ல நின்று, இது என்னுடைய பொறுப்பு, கடமை, ரப்புல் ஆலமீனுக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு என்று தக்பீர் கட்டி தொழுகின்றானே, அந்த தொழுகையாளிக்கு நாளைக்கு மறுமையில இதை நாங்க சரியாக செய்யாட்டி எப்படி பதில் சொல்ல போறோம்? யாருடைய பொறுப்பு? சகோதரர்களே, கிளீனிங் வேலை செய்யறவருக்கு அந்த நிலையில இருந்து மார்க்கத்துடைய பேசிக்க நாங்க உலகத்துல நாங்க என்ன நிலையில உலகத்துல வாழலாம்? மார்க்கத்துடைய பேசிக் உசூலுத்தீன், அடிப்படை விடயங்களை நாங்க தெரிஞ்சிருக்கோம்.
40 வயசுல சில தர்பியா நிகழ்வுகள்ல ஒரு தகப்பன் கேட்கிறாரு, பேரப்புள்ள காணக்கூடிய வயசுல ஃபர்லான குளிப்பொண்டு அப்படி இருக்குதா? ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோட இல்லற வாழ்வுல உறவுல சேர்ந்தால் கட்டாயம் குளிக்கணுமான ஒரு கேள்வியை கேட்கிறார். எங்கட பிரதேசத்துல இவருடைய 40 வருடத்துடைய தொழுகை, 40 வயதுடைய குர்ஆன் திலாவத், இதனுடைய நிலை என்ன சகோதரர்களே? இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரியாத இன்னைக்கு எல்லா அடிப்படையிலும் எங்கட பிள்ளைகளை நாங்க முன்னேற்றத்துக்குரிய முயற்சி செய்யறோம். எல்லா துறையிலும் எங்கட பிள்ளைகள் முன்னேறணும் மாஷா அல்லாஹ். ஆனால் மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்களை ஒரு தகப்பனாக இருந்து நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா அல்லது நான் படித்திருக்கிறேனா, என் பிள்ளையிடத்திலே இது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டு பார்த்திருக்கிறேனா என்று நாங்க சிந்திக்கிறோம். 19 தொழுகைக்கு 19 ஃபர்ல் இருக்குது. தொழுகைக்கு 19 ஃபர்ல் இருக்குது. நான் தொழுவிக்கிற ஒரு மஹல்லாவுல ஒரு தீன்தாரி நல்ல ஒரு மனிதர் தொழுகட 19 ஃபர்லுல ஒன்றுதான் 7 மணி நின்று தொழணும். 7 மணி நின்று தொழணும். அவரு கியாம் நின்று தொழுகிறது கடமை ஃபர்லு தொழுகையில. இவர் வீட்டிலிருந்து நடந்து வாராரு, நோயாளிதான், ஆனால் அவருக்கு நடக்க முடியும். வாகனம் ஓடுறாரு, புஸ்பைக்கல் ஓடி வாராரு. ஆனா பள்ளி வாசலுக்கு வந்து முதல் ரக்காத்திலேயே சேர்ல கதிரையில இருந்து தக்பீர் கட்டுறாரு. யாருக்கு இருந்து தொழ முடியும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு அவர் நிக்க இயலாது. முதலாவது அவருக்கு நிக்க முடியாது. அவருடைய கால்ல ஏதும் குறைபாடு அல்லது கால் நல்லா இருக்குது, அவர் வேறொரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் நின்றா விழுந்துருவாரு. அல்லது ஒரு 2 மினிட்ஸாலும் அவரை நிக்க இயலாது, தடமாட்ட மயக்கம் வந்துடும். வீட்டை இருந்து எந்த உதவியும் இல்லாம அழகா நடந்துட்டு வராரு, பைஸ்கல் ஓராரு, வாகனம் ஓராரு. இவருக்கு நின்று தொழையலாது. இவருக்கு சுஜூதுக்கும் செய்ய முடியாதென்றால், குனிந்து எழும்புவதற்கு முடியாதென்றால், அவர் நின்று தக்பீர் கட்டி தொழுகையுடைய நிலையை போனிவிட்டு ருக்கு சுஜூதுவை கதிரையில் இருந்து செய்ய முடியும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய முறை. இப்ப தொழுகையில அவருக்கு நிக்க முடிந்தும் ஒரு தொழுகை லுஹருடைய அசருடைய தொழுகை சிறியத்தான தொழுகையை தொழுறண்டா, லுஹருடைய அசருடைய தொழுகை ஒரு 7 நிமிடத்துல 4 ரக்காத்துகள் தொழுது முடியும். தக்பீர் கட்டினத்தில இருந்து சலாம் கொடுத்தும் வரைக்கும் சராசரியாக 7 நிமிடத்துல தொழுது முடியும். அவருக்கு ஒரு நிமிஷம் முதலாவது ரக்காத்துல நிக்க முடியாம அவர் இருக்கிறார். நிக்க முடியும், ஆனால் இருக்கிறார் என்றால் அவர் தொழுகையின் ஃபர்லுகளில் ஒன்றை விட்டு விட்டார். இப்படி சமூகத்துல நிறைய நடக்கு. வயலுக்கு போறாங்க, அங்க போறாங்க, வாகனம் போறாங்க, குனிந்து நிமிர்ந்து தொழில் செய்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, தொழுகையில் இருந்து தொழுறாங்க. இந்த சட்டத்தை இவர் 7 வயசுல படிச்சிருக்கணும். இந்த சட்டத்தை இவர் 7 வயசுல படிச்சிருக்கணும். இவருக்கு 60 வயசாகிட்டு அவருக்கு இன்னும் தெரியாது. சகோதரர்களை நான் கேட்கின்றேன், நாங்க இப்படியான சந்ததிகளை தொழுகட சுரூத்துகள், நிபந்தனைகள், தொழுகை சம்பந்தப்பட்ட முக்கிய அம்சங்கள், தொழுகையுடைய ஃபர்லுகள், மார்க்கத்தில அடிப்படை வணக்கம் சம்பந்தமாக தெரியாத ஒரு பிள்ளைய விட்டுட்டு இந்த உலகத்துல மௌத்தாகி அல்லாஹ்விடத்துல நாங்க பதில் சொல்ல முடியுமா? இப்படியான சந்ததிகளை நாங்க விட்டுவிட்டால் எங்கட கபருக்கு என்ன வந்து சேரும் எங்களுக்கு? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நான் சொன்ன மிக முக்கியமான விடயத்தில் ஒன்று, நாங்க புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்து தான், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒரு முஸ்லிமுக்கு கல்வி, தேவையான கல்வியை படிப்பது ஃபரீலா, ஃபர்லு, கட்டாயம் படிக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு தகப்பனாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய என்ன ஹக்குல நாங்க நிறைவேற்றி வைத்திருக்கிறோம் என்ற பல கேள்விகளை நாங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்துல பெரும் பெரும் உலமாக்களாக, இறைநேசர்களாக, நாதாக்களாக இருக்கக்கூடிய இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் வரலாறுகளை பார்த்தா அந்த தாய் தகப்பனுடைய அயராத ஈமானிய முயற்சி இருக்கும். ஒவ்வொரு இமாமுடைய வரலாற்றை படிச்சு பார்க்கும் போது தாய் தகப்பன் பங்களிப்பு பெருசா இருக்கு. சில எங்களுடைய நாட்டுடைய மிக முக்கியமான உலமாக்கள் சில கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுகளை படிச்சு பார்த்தா அவங்க எழுதியிருக்கிறாங்க தன்னுடைய உம்மா வாப்பாவை பத்தி. ஒரு ஆலிம் எழுதுறாரு, நாங்க சுபஹுக்கு எழும்புறது எங்களோட உம்மாவும் வாப்பாவும் தஹஜ்ஜத்துல எழும்பி அல்லாஹ்விடத்தில் அழுகிற சத்தத்துல தான் நாங்க எழும்புறோம். அலாம் வச்சு எழும்புறல்ல. என் உம்மாவும் வாப்பாவும் தஹஜ்ஜத்துல முஸல்லாவுல இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருக்கின்ற சத்தத்துல தான் நாங்க நாங்க சுபஹு தொழுகைக்கு எழும்புவோம். அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு முழு உலகத்திலும் பிரபல்யமாக இன்றைக்கு இருக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய அர்ப்பணம். சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பிள்ளை வளர்ப்புல நாங்க மிக முக்கியமான அம்சங்களை கையாளணும். சுருக்கமான இந்த நேர இடைவெளியில இன்னும் சில விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ரசூல் உலகத்தில் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க பயம் எங்களுக்கு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனோட உம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சின்ன வயசுல கொண்டாந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹுவைதிமுக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த சின்ன குழந்தை, இவருக்கு துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், அனஸுக்கு பாரிக் லஹு ஃபில் மாலி வல் வலத், இவருடைய செல்வத்திலும் பிள்ளைகளிலும் பரக்கத் செய்வாயாக. அனஸ் ரலியல்லாஹு தஆலாங்களுக்கு பல மனைவிமார் மூலம் 100 சொச்சம் குழந்தை இந்த உலகத்துல பிறந்தாங்க. ஏன் தூரகாலம் போக ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால எங்களோட உம்மா மாமார் 16, 17, 18, 10க்கு மேலதான் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதற்கு மனைவியை தெரிவு செய்யும் போது ஹதீஸ் சொல்லுது, தஸவ்வஜுல் வலூத் அல் வதூத், அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அதிகம் இரக்கமுள்ள பெண்களை பார்த்து திருமணம் முடியுங்கள். ஏனென்று தெரியும், அதிகமான பிள்ளைகள் எங்களுக்கு தேவை. அதுதான் எங்களோட சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள். இந்த உலகத்துல நாங்க அதிகமான பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்டி நாங்க மௌத்தாகி விட்டால் அந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமான பிள்ளைகளை பெற்று கியாம நாள் வரை என் சந்ததி, நான் பயான்ல சொல்லும் போது சந்ததி என்றா என்ற 3 பிள்ளை 4 பிள்ளையை மட்டும் நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம். கியாம நாள் வரை என்னுடைய ஜெனரேஷன், நான் 3 பிள்ளையை பெற்று நல்ல வழியை காட்டிட்டு மௌத்தாகிட்டேன், அது 3ம் சேர்ந்து 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றது. அந்த 10 பேர குழந்தைகளும் சேர்ந்து 100 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றது. இப்படி கியாம நாள் வரை என் சந்ததி என்றால் அது லட்சக்கணக்கில் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். அத்தனை சந்ததிகளுடைய நன்மையும் என்னுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்து, சொர்க்கத்தின் அந்தஸ்து. சகோதரர்களே, எனவே நாங்கள் இப்ப இருக்கிற என்ற பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டிட்டு மௌத்தாகுவோம் என்று சிந்திப்பதை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனையாக சிந்தனை இருக்க வேண்டும். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூக சிந்தனையாளர். தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு மட்டும் துஆ செய்யல, தன்னுடைய சந்ததிக்கும் துஆ கேட்டாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ், என்ன தொழுகையாளி ஆக்கிடு, என் சந்ததிகளையும் தொழுகை ஆக்கு. சந்ததி என்ன? கியாம நாள் வரைக்கும் உள்ள கடைசி புள்ள வரைக்கும் தொழுகையாளி ஆக்கிடு. துர்ரியாவுடைய சிந்தனையை நாங்க உருவாக்கணும். சந்ததி கியாமம் பரிபந்தம், என்னுடைய சந்ததி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கணும். ஒரு தாய் தகப்பனுடைய இஸ்லாஹியத், சீர்திருத்தம், ஈமான், 7 சந்ததிகள், 7 ஜெனரேஷன், 7 சந்ததிகளுக்கு போய் சேரும் ஒரு வாப்பாட ஈமான், ஒரு வாப்பாட ஈமான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க நல்ல தகப்பன்களாக எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட ஹக்குகளை நிறைவேற்றி விட்டோமா நாங்க சிந்திக்கணும். எனவே முதலாவது நான் சொல்ல வந்த விடயம், நாங்க எங்களோட பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல எங்களுக்கு ஏழும் நாங்க நினைச்சு கொள்ள கூடாது. முதலாவது நினைக்கிறோம், யா அல்லாஹ், நீ எனக்கு எத்தனை பிள்ளைகளை தந்திருக்கிறாய், இதெல்லாம் உன்னுடைய அருள்,
இத வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியா, இத வளர்க்கறதுக்குரிய ஆற்றல விளக்கத்தை இறையச்சத்தை நீ எனக்கு தந்துடு. தஹஜ்ஜத்துல நானும் நீங்களும் அழ வேண்டிய அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒவ்வொரு தஹஜ்ஜத்துல நானும் நீங்களும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் எனக்கு படிச்சுத்தா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும் என்று. என்னால் ஏழுமான முயற்சியை நான் செய்யலாம், ஆனால் என் பிள்ளைய வளர்ப்பதற்குரிய தைரியத்தை, அறிவு, ஆற்றல, வழிகாட்டல நீதான் எனக்கு தரணும். அல்லாஹ்விடத்தில் அழுதால் அல்லாஹ் எங்களோட அழுகையை உணாக்க மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஆலிமாக்குறது, ஹாஃபில் ஆக்குறது அது சொர்க்கத்தின் அந்தஸ்துகள், அது சொர்க்கத்தின் அந்தஸ்துகள். அது நாங்க விரும்பினா செஞ்சு கொள்ளலாம். நான் இன்றைய குத்துபாவிலே சொல்லக்கூடிய விடயம் என்ற நாங்க பெற்றெடுத்த எந்த சந்ததிகளும் இந்த மார்க்கத்தில் பேசிக் விஷயம் தெரியாம மௌத்தாகிரப்படாது. என்ன பிள்ளைகளுக்கு பேசிக் விஷயம் தெரியாம நான் மௌத்தாகிரப்படாது. எனவே தொழுகை சம்பந்தப்பட்ட விடயங்களை பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க. நாங்க முதலாவது படிச்சு கொள்ளணும். பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்யுங்க. அடுத்தபடி என் பிள்ளைகள் தவறு செஞ்சா முதலாவது எங்கட தவறு நினைங்க, தௌபா செய்யுங்க. சும்மா விட்டு விட முடியாது சகோதரர்களே. நான் என்ற பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மது அருந்தக்கூடியவன், நான் குடிச்சு கொண்டே இருக்கிறேன், என்ற பிள்ளைகள் என்ன செய்யற என்ற நிலைமை எப்படி ஆகிட்டு விட முடியாது. நான் ஜினா செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு இப்படி நடந்துட்டு, அதனால நான் என்ன செய்யற என்ற பிள்ளைகள் அதிர பாட்டில வளரட்டும் விட முடியாது. எனக்கு களவெடுக்கிற பழக்கம் இருக்குது, என்ன தொழில மோசடி செய்யற பழக்கம் இருக்கிறது, ஹராம்ல நான் பெரிய பங்கு வைத்திருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்ற நிலை இதுதான். என்ற பிள்ளைகள் எப்படியாலும் விட முடியாது. அப்படி விட்டு விட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள். சகோதரர்களே, எங்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல சில இல்ஹாமியத்துகளை போடுவான், நல்ல சிந்தனைகளை. அடே நீ தவறு செய்கிறாயே, நீ பெரும்பாவம் செய்கிறாயே, உன்ன பிள்ளைகளை மனைவி மக்களை நீ கவனம் இல்லாமல் இருக்கின்றாயே. அந்த நல்ல உணர்வுகள் வரும்போது நாங்கள் ஓடி வரணும் பள்ளிவாசலுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. எழும்பணும் இரவுல எல்லாரும் தூங்கும் போது இரவுட பிந்தின பகுதியில் அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வாரான். 3 கேள்வி கேட்கிறான். என் அடியார்களே, பாவ மன்னிப்பு தேவையா? மன்னிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதும் தேவை இருக்கிறதா? நிறைவேற்ற வந்திருக்கிறேன். துஆ கேட்க போறீங்களா? நான் உங்களுக்கு துஆவை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் பிந்திய பகுதியில முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அது எங்கட காதுல ஒலிக்கணும். ஒரு புள்ள வழிகட்டு பைத்தான். இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம். எஜுகேஷன் லெவல், பிள்ளைக்கு தேவையான விடயங்கள், படிப்பு விஷயங்கள், சொத்து செல்வங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் அளவுக்கு மிச்சமா கொடுத்திருக்கிறோம். தீன கொடுக்கல. மார்க்கம் சம்பந்தமான கவனம் குறைவு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப புள்ள கெட்டு போய்த்தாரு. இப்ப நாங்க என்ன செய்யற? இப்ப எங்களுக்கு நினப்பு வரணும், அல்லாஹ் என்னை இரவின் பிந்திய பகுதியில் அழைக்கிறானே, இந்த நேரத்தில் நான் எழும்புவோம். எழும்பி தனிமையில உங்களோட அறைகளை பூட்டிக்கு வுளூ செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்தில் கத்தி கதறி மன்றாடி துஆ கேளுங்க. அது நாங்க உலகத்தில் எப்படியான பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அவன் விமோசனம் எங்களுக்கு வைத்திருக்கிறான். எங்களுக்கு விமோசனம் இல்லைன்னா தானே எங்களை மௌத்தாக்கி இருப்பான். எங்களுக்கு விமோசனம் இல்லைன்னா எங்களை மௌத்தாக்கி இருப்பான். இன்னும் உயிருடன் வைத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு வெளியேறக்கூடிய வழி வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக எங்களோட சந்ததிகளுக்காக அழுது மன்றாடக்கூடிய பெற்றோர்களாக நாங்க மாறணும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த இன்றைய குத்பாவிலே நாங்க மிக முக்கியமாக எங்களோட பிள்ளைகளை கவனம் செலுத்த வேண்டிய விடயம் சம்பந்தமாக நான் பேசினேன். அதுல சாராம்சம் என்னண்டா, நாங்க உலகத்துல என்ன அடிப்படையிலும் எங்களோட பிள்ளைகளை வளர்க்கலாம், என்ன துறையிலும் நாங்க எங்களோட பிள்ளைகளை நாங்க மேம்படுத்தலாம். அதுல மார்க்கத்துல எந்த தடையும் இல்ல. இல்முன் நாஃபிஅ, இந்த உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் பிரயோசனமான அறிவை கற்பதை இஸ்லாம் வரவேற்கிறது.
சம்பாதிப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. கஸ்புல் ஹலாலை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, ஹலாலாக சம்பாதிப்பதை. ஆனால் இந்த மார்க்கத்தில் நாங்க குறை செஞ்சிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் நஷ்டவாளிகளாக மௌத்தாகி விடுவோம் என்பதுதான் இன்றைய குத்துபாவின் சாராம்சம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுடைய பிள்ளைகளில் விசேட கவனம் செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவானாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய தீனை கண்காணிக்கக்கூடிய பெற்றார்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுடைய சந்ததிகள் மூலம் எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. நாங்கள் என்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அதே பாவத்தை நீ மன்னித்து யா அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கி விடு ரஹ்மானே. எங்களுடைய சந்ததிகள் எந்த பாவத்தையும் நாங்கள் செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் செய்து விடாமல் இந்த உலகத்திலே அவர்கள் கேவலப்பட்டு இழிவுபட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين. الحمد لله علي ذات عليم الصفات سمي السمات كبير الشأن جليل القدر رفيع ذكر مطاع الأمر جليل البرهان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. فيا أيها الناس اتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياك والبدع فإن البدع تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله وتوكلوا عليه فإنه يحب المتوكلين، وادعوه فإن ربك مجيب الداعين، واستغفروه يمددكم بأموال وبنين. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. زكها أنت خير من زكى أنت ولي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها. اللهم ارض عن الخلفاء المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وسيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم يا قاضي الحاجات يا حي يا قيوم برحمتك نستغيث، أصلح لنا شأننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.